வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்ல வந்து தேர்வு 4 தான் வந்து பார்க்க போறோம். தேர்வு 4ல வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்திய அரசுகள், இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பரவல், இந்த 2 டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 தேர்வோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனால வந்து எல்லா நோட்ஸுமே தமிழ்ல இருந்து சைக்காலஜி வரைக்கும் ஃபுல் நோட்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேர்வு கட்டணம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்வு கட்டணம் வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பே பண்ணிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அடுத்து நேம் டிஸ்ட்ரிக்டும் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம். நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் இப்போ எஸ்ஐ டெஸ்ட் பேட்சோட அந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் வந்து அந்த குரூப்பில் இருக்குது, நோட்ஸும் அந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் எப்போ தான் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூலப்பொருட்களை தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைகளுக்கும் கொண்டு செல்ல பயன்படுவது? ஆன்சர் ஏ, சாலை போக்குவரத்து. செகண்ட் கொஸ்டின், மிக நீண்ட ரயில் பாதையுடைய ரயில்வே எது? ஆன்சர் ஏ, வட இந்திய ரயில்வே. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியான காந்திமன் எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? ஆன்சர் டி, புதுடெல்லி, ஆக்ரா. கொஸ்டின் நம்பர் 4, கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு எடுத்துச் செல்ல மிகவும் ஏற்றது? ஆன்சர் ஏ, நீர்வழி போக்குவரத்து. கொஸ்டின் நம்பர் 5, இந்தியா வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகளை எதன் மூலம் நடைபெறுகிறது? ஆன்சர் ஏ, கடல் வழி போக்குவரத்து. கொஸ்டின் நம்பர் 6, இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் டி, 16வது. கொஸ்டின் நம்பர் 7, பவனன்ஸ் வானுலகு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டி, புதுடெல்லி. கொஸ்டின் நம்பர் 8, மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் விரைவு அஞ்சல் சேவைக்காக எத்தனை அஞ்சலக தடங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, 6. கொஸ்டின் நம்பர் 9, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகளை அனுப்ப பயன்படும் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ஏ, இன்சாட். கொஸ்டின் நம்பர் 10, கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி, புவனேஸ்வர். கொஸ்டின் நம்பர் 11, செகந்திராபாத் கீழ்கண்டவற்றுள் எதனோடு பொருந்தும்? ஆன்சர் சி, தென் மத்திய ரயில்வே. கொஸ்டின் நம்பர் 12, கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையில் 1/4 பகுதி வாழ்கின்றனர்? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ஆந்திர பிரதேசமும் பீகாரும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஸ்டின் நம்பர் 13, 2ஆம் கட்டமான 1921-1951க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை மில்லியன்கள் அதிகரித்தது? ஆன்சர் ஏ, 110 மில்லியன்கள். கொஸ்டின் நம்பர் 14, கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் எது? ஆன்சர் ஏ, எழுத்தறிவு விகிதம். கொஸ்டின் நம்பர் 15, மொத்த தொழிலாளர்களில் முதன்மை தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் காணப்படுகின்றனர்? ஆன்சர் ஏ, 75%. கொஸ்டின் நம்பர் 16, குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் ஏ, இமாச்சல பிரதேஷ். கொஸ்டின் நம்பர் 17, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. ஆன்சர் ஏ,
HDI 0.650 குறைந்த மனிதவள மேம்பாடு. கொஷின் நம்பர் 18 எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் பி 1960. கொஷின் நம்பர் 19 இந்தியாவை அண்டை நாடுகளுடன் இணக்கமாக உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாலைகள். ஆன்சர் ஏ பன்னாட்டு சாலைகள். கொஷின் நம்பர் 20 இந்திய ரயிலில் போக்குவரத்து அமைப்பு உலக அளவில் எத்தனையாவது பெரிய நாடாகும்? ஆன்சர் ஏ இரண்டாவது. கொஷின் நம்பர் 21 அமோகவர்ஷர் டேஸ் என்னும் சமணத்துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார். ஆன்சர் சி ஜினசேனா. கொஷின் நம்பர் 22 இரண்டாம் கிருஷ்ணர் டேஸ் ஆண்டு பரந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். ஆன்சர் டி கிபி 916. கொஷின் நம்பர் 23 ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர். ஆன்சர் ஏ மூன்றாம் கிருஷ்ணர். கொஷின் நம்பர் 24 டேஸ் என்பவரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். ஆன்சர் டி அமோகவர்ஷர். கொஷின் நம்பர் 25 முதல் சமண தீர்த்தங்கரான சிவதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல். ஆன்சர் பி ஆதிபுராணம். கொஷின் நம்பர் 26 தவறான கூற்று தேர்ந்தெடு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 27 தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 28 சீனாவின் தாங் அரசு வம்சத்தினரால் கட்டப்பட்ட லேஷின் புத்தர் சிலையின் உயரம். ஆன்சர் டி 71 மீட்டர். கொஷின் நம்பர் 29 ராஷ்டிரகூட அரச வம்சத்தை நிறுவியவர். ஆன்சர் பி தந்தி துர்கா. கொஷின் நம்பர் 30 ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம். ஆன்சர் டி புரோட்ச். கொஷின் நம்பர் 31 சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றி தீக்கிரையாக்கியவர். ஆன்சர் பி முதலாம் நரசிம்மவர்மன். கொஷின் நம்பர் 32 சீன நாட்டின் தூதுக்குழுக்களை நிறைவேற்ற மற்றும் சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்த பல்லவ அரசர். ஆன்சர் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். கொஷின் நம்பர் 33 கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுக்கு வழங்கும் சிறப்பு பட்டம் எது? ஆன்சர் டி அவனி சின்மர். கொஷின் நம்பர் 34 முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்படும் பட்டங்களில் தவறானது எது? ஆன்சர் சி வாதாபி கொண்டான். இதுதான் தவறு, மற்ற எல்லாமே சரி. கொஷின் நம்பர் 35 மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ அரசர். ஆன்சர் பி முதலாம் நரசிம்மவர்மன். கொஷின் நம்பர் 36 யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி 1984. கொஷின் நம்பர் 87 மகேந்திரவர்மன் பாணியில் அமைந்துள்ள குகை கோயில்களில் தவறானது எது? ஆன்சர் டி பாராக மண்டபம். கொஷின் நம்பர் 38 தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சீதா. கொஷின் நம்பர் 39 காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் கீழ்கண்ட எந்த பாணியில் கட்டப்பட்டது? ஆன்சர் டி நந்தவர்மன் பாணி. கொஷின் நம்பர் 40 தவறான இணையை தேர்ந்தெடு. இல்ல தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல சி தான். கிரதார்ஜீனியம் சிம்ம விஷ்ணு இதுதான் தவறு, மற்ற எல்லாமே சரிதான். கொஷின் நம்பர் 41 தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சி
கடைசி பல்லவ மன்னன் 2ஆம் கீர்த்திவர்மன் ஆவார். இதுதான் தவறு, மற்ற எல்லாமே வந்து சரியானது. கொஷின் நம்பர் 42, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல வந்து தவறான கூற்று டி. பல்லவரசர்கள் வேத சமயத்தை ஆதரித்தனர், பௌத்த சமயங்களை ஆதரிக்கவில்லை. இதுதான் தவறு, மற்ற எல்லாமே வந்து சரியானது தான். கொஷின் நம்பர் 43, தவறான கூற்று. இதுல தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சமய கூடங்களில் பங்கேற்க பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் வந்து தவறானது. கொஷின் நம்பர் 44, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல வந்து தவறான கூற்று ஆப்ஷன் சி தான். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி சாளுக்கிய அரசர் அபராஜிதன். இதுதான் தவறானது, மற்ற எல்லாமே சரியானது தான். கொஷின் நம்பர் 45, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல தவறான கூற்று வந்து ஆப்ஷன் டி. 2ஆம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டினார். இதுதான் தவறானது, மற்ற மூணுமே வந்து சரி. அதே கொஷின் நம்பர் 46க்கு வந்து தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 47, 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசர்கள் ஆண்ட சமகாலத்தில் வடக்கே ஆட்சி புரிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டி. அர்ஷர். கொஷின் நம்பர் 48, டேஸ் பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. ஆன்சர் டி. தொண்டை மண்டலம். கொஷின் நம்பர் 49, காஞ்சிபுரத்தில் இருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை டேசாம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தன. ஆன்சர் சி. 7 மற்றும் 8. 7ஆம் நூற்றாண்டும் 8ஆம் நூற்றாண்டும். கொஷின் நம்பர் 50, தொடக்க கால பல்லவரசர்கள் டேஸின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். ஆன்சர் பி. சாதவனார்கள். கொஷின் நம்பர் 51, டேஸ் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். ஆன்சர் பி. அவனி சின்மன். கொஷின் நம்பர் 52, சைவ துறவி அக்பரால் சைவத்தை தழுவிய பல்லவரசர். ஆன்சர் சி. மகேந்திரவர்மன். கொஷின் நம்பர் 53, மகேந்திரவர்மன் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. மதவிலாச பிரகடனம் உட்பட்ட சில நாடகங்களை தமிழில் எழுதியுள்ளனர். இதுதான் வந்து தவறு, மற்ற எல்லாமே வந்து சரியானதுதான். கொஷின் நம்பர் 54 பொறுத்துக்க பாருங்க. பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றை கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும். இது பார்த்தீங்கன்னா மாமல்லனின் பாணி. கட்டுமான கோயில்கள் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மனின் பாணி, நந்திவர்மனின் பாணி. எலிபெண்டா குகை பார்த்தீங்கன்னா மும்பை. ஆன்சர் வந்து பி. 3, 4, 1, 2. கொஷின் நம்பர் 55 பொறுத்துக. லக்கண்டி, காசி விஸ்வநாதர் கோயில், குருவெட்டி, மல்லிகார்ஜுன கோயில், பகலி, காளேஸ்வரர் கோயில், இட்டகி மகாதேவ கோயில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. 1, 3, 4, 2. கொஷின் நம்பர் 56, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டின்படி இந்திய மக்கள் தொகை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 57, இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஏ. பீகார். கிராமப்புறங்களில் இடப்பெயர்வுக்கு உகந்த காரணிகளாக உள்ளவை எவை? ஆன்சர் ஏ. வேலைவாய்ப்பு இன்மை. கொஷின் நம்பர் 59, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம். ஆன்சர் சி. 74.04. கொஷின் நம்பர் 60, மக்கள் தொகை அளவு மற்றும் அதன் பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து கற்கும் துறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இயக்கவியல். கொஷின் நம்பர் 61,
நம் நாட்டில் உள்ள மில்லியன் நகரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஏ 53. கொஷின் நம்பர் 62. குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஆன்சர் ஏ சாலைகள். கொஷின் நம்பர் 63. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ லே சண்டிகர். கொஷின் நம்பர் 64. ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியதன் மூலம் அமைக்கப்பட்ட சாலைகள். ஆன்சர் ஏ பன்னாட்டு சாலைகள். கொஷின் நம்பர் 65. ரயில்களின் இயக்கம் மற்றும் மேன்மைக்காக இந்திய ரயில்வே துறை தற்போது எத்தனை ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி 18. கொஷின் நம்பர் 66. இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி 4. கொஷின் நம்பர் 67. மேந்திபாதர் ரயில் போக்குவரத்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஏ மேகாலயா. கொஷின் நம்பர் 68. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ 1986. கொஷின் நம்பர் 69. கீழ்கண்டவற்றுள் மேற்கு இந்திய கடற்கரையில் அமையாத துறைமுகம் எது? ஆன்சர் டி பாரதி. கொஷின் நம்பர் 70. இந்தியாவில் தற்போதுள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பி 19. கொஷின் நம்பர் 71. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ 1857. கொஷின் நம்பர் 72. இணைய பயன்பாட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இணையத்தில் ஆன்சர் ஏ 2வது இடத்தில் உள்ளது. கொஷின் நம்பர் 73. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் ஏ NH7. கொஷின் நம்பர் 74. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சி கவுஹாத்தி. கொஷின் நம்பர் 75. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளது? ஆன்சர் ஏ 2.4. கொஷின் நம்பர் 76. இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் சி புதுடெல்லி. கொஷின் நம்பர் 77. பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இடையே உள்ள விகிதம். ஆன்சர் சி சார்ந்திருப்போர் விகிதம். கொஷின் நம்பர் 78. இந்தியாவில் எழுத்தறிவில் 2வது இடம் வகிப்பது எது? ஆன்சர் சி லட்சத்தீவுகள். கொஷின் நம்பர் 79. இந்தியாவில் நகரமயமாகுதலின் நிலை 1901ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டிற்குள் எத்தனை மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஏ 3. கொஷின் நம்பர் 80. கீழ்கண்டவற்றுள் மெகா நகரங்கள் என அழைக்கப்படுபவை அல்லாதது? ஆன்சர் சி சென்னை. மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தால மெகா நகரம், சென்னை மட்டும் மெகா நகரம் இல்லை. கொஷின் நம்பர் 81. மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி மாநில பொதுத்துறை. கொஷின் நம்பர் 82. வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெரும் நகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ 1999. கொஷின் நம்பர் 83. சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது? ஆன்சர் சி கேரளா. கொஷின் நம்பர் 84. இந்தியாவின் முதல் ரயில்வே போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 1853. கொஷின் நம்பர் 85. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது?
பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, கொங்கன் ரயில்வே. கொஷின் நம்பர் 86, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதன் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதான மற்றும் சிறந்த போக்குவரத்தாக கருதப்படுவது ஆன்சர் சி, குழாய் போக்குவரத்து. கொஷின் நம்பர் 87, தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த இரு நகரங்களையும் இணைக்கிறது ஆன்சர் ஏ, ஹல்தியா அலகாபாத். கொஷின் நம்பர் 88, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது ஆன்சர் சி, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. இதுதான் தவறானது, மற்ற எல்லாமே சரி. கொஷின் நம்பர் 89, இந்திய விமான நிலையங்களின் நிர்வாக பொறுப்பு யாரிடம் உள்ளது ஆன்சர் சி, விமான நிலைய பொறுப்பாணையம். கொஷின் நம்பர் 90, இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது ஆன்சர் ஏ, கராச்சி. கொஷின் நம்பர் 91, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஏ, 1969. கொஷின் நம்பர் 92, இந்தியாவில் குறைவான நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, NH47ல ஏ. கொஷின் நம்பர் 93, மேற்கு மத்திய ரயில்வே எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஏ, ஜாபல்பூர். கொஷின் நம்பர் 94, உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஆன்சர் ஏ, 17.5%. கொஷின் நம்பர் 95, ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் ஒரு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்த்துவது எது ஆன்சர் சி, மக்கள் தொகை வளர்ச்சி. கொஷின் நம்பர் 96, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். மேக்ஸிமம் பாலின விகிதத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்துக்காங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ள மாவட்டம் இருக்குல்ல, எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க, எந்த மாவட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த கொஷின் நம்பர் 96க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்லின்னு சொல்லி பார்ப்போம். கொஷின் நம்பர் 97, தொழிலாளர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர் ஆன்சர் ஏ, 3. கொஷின் நம்பர் 98, மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஏ, கோவா. கொஷின் நம்பர் 99, 2030ஆம் ஆண்டிற்குள் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரப்புறங்களில் வசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆன்சர் ஏ, 50%. கொஷின் நம்பர் 100, கிராமப்புற சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏ, கிராம பஞ்சாயத்து. நண்பர்களே, இந்த வீடியோ பேர் 100 கொஷின்ஸ் பார்க்கறதா சொல்லியிருந்தோம். இந்த 100 கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. 101வது கொஷினுக்கும் 102வது கொஷின் 103வது கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 100 கொஷின் பார்க்குறது தான் டைம் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 100 கொஷின் பார்க்கலாம். டைம் இருக்கும் பட்சத்தில் 140 கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் டீல்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 தேர்வோட கொஷின்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அது இல்லாமல் நோட்ஸ் என்னென்ன கொடுக்கணும், தமிழ் நோட்ஸ் 6th to 12th வரைக்கும் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நோட்ஸ் 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் வரும். 6th to 12th வரைக்கும் நோட்ஸ் ப்ரொவைட். நெக்ஸ்ட் ஜாகிரபி ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து பாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சயின்ஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் தனித்தனியாக பாக்ஸ் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ்லாம் தனித்தனியாக லெசன் வைஸில் தனியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதுக்கு சைக்காலஜிக்கும் நோட்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலும் அடுத்து நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 500 ஜிபே பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 9791414927 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் நேமு, டிஸ்ட்ரிக்கு, அடுத்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதே நீங்கள் இப்போ டிஎன்பிசி சைடில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டிஎன்பிசின்னு சொல்லிவிட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா SI25 தான்.
நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் வந்து கிளாஸஸும் அது முக்கியமான கொஷின்ஸ் அது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் பிடிஎஃபாக கொடுக்கலாம். மந்த் எண்டானா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்கலான்னு இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாது நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. இது மாதிரி வீடியோ போடலாம், இது மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு 5 வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.